புரியற மாதிரி சொல்லணும்னா வீட்டுல சமையலே கிடையாதுங்க, குக்கிங்கே கிடையாது, எல்லாம் புக்கிங் தான். எல்லாம் புக் பண்ணி தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல இதனோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவறையில் இருக்கிற குழந்தைகள் இருந்து கல்லறை போற பெரியவங்க வரைக்கும் சுகருங்க இருக்குதா இல்லைங்களா? எங்க பாருங்க, காலையிலையும் பாருங்க, சாயந்தரம் பாருங்க, அப்படியே ஊன்னு எல்லாம் வாக்கிங் போயிட்டு. இப்போ அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வாக்கிங் கிளப்புக்கு எல்லாம் ஒரு கிளப் வச்சுட்டாங்க, நடை பயில்வோர் சங்கம். அதுக்கு தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர். நான் கேட்டேன், சார் எப்படிங்க சார் இதுக்கு தலைவர் எல்லாம் தேர்வு செய்யறீங்க? அவங்க சொன்னாங்க, சுகர் 500க்கு மேல இருந்தா அவர் தலைவர் பதவி, சுகர் 600க்கு மேல இருந்தா பொருளாளர் பதவி, 700க்கு மேல இருந்தா பொதுச் செயலாளர் பதவி, சார் 800க்கு மேல இருந்தானா சிவலோக பதவின்ட்டாரு. அவங்களுக்கு நாங்க பதவியே தர வேண்டியதில்லை, அவங்களே பதவியை எடுத்துக்குவாங்க. நீங்க ஒரு யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் 2 பேர் சந்திச்சா என்னங்க பேசணும்? நல்லா இருக்கிறீங்களா, குழந்தை குட்டி எப்படிங்க, எத்தனை, இப்படிதாங்க பேசணும். இன்னைக்கு 2 பேர் சந்திச்சா என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு சுகர் இவ்வளவு, உங்களுக்கு சுகர் எவ்வளவு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அந்த விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் வந்துச்சு. நான் இப்ப 3 பேருக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க இப்ப வந்திருக்கிறீங்கல்ல, விழிப்புணர்வு வளர்ந்துள்ளதுன்னு 8:30 மணிக்குள்ள சாப்பிடணுங்க. சாப்பிட்றீங்களா தம்பி? நீ தலையாட்டாத. 2 மணிக்குள்ள சாப்பிடணும், இரவு 7 மணிக்குள்ள சாப்பிடணும். இன்னும் புரியற மாதிரி சொன்னா காலையில ராஜா மாதிரி சாப்பிடணுமா, மத்தியானம் ஒரு ஏழை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணுமா, இரவுல பிச்சைக்காரனாட்ட சாப்பிடணுமா? நீங்க பாருங்க, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது 90% இன்னைக்கு காலை உணவை தவிர்க்கிறார்கள். காரணம், ஐடி துறையில வேலை செய்யறாங்க, நேரங்கட்ட நேரம் வர்றாங்க, காலையில எந்திரிக்கிறது 8 மணி 10 மணின்னு எந்திரிக்கிறாங்க, காலை உணவு சாப்பிட்றதில்ல, மத்தியானம் இருக்கிறது எதையோ கொட்டிக்கிறாங்க, இரவு விட்டு போன உணவெல்லாம் ஃபுல் கட்டுறாங்க. எல்லாமே நான்வெஜ்ஜுங்க. நீங்க இரவுகளை போய் பாருங்க, அத்தனை கடையில் இன்னைக்கு நான்வெஜ். அப்ப எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு வராம இருந்திருக்குது. நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேங்க நடுவர் அவர்களே. இதுல ஏதாவது ஒன்னாவது நாங்க பின்பற்றுறோம்னு சொன்னா நாங்களும் ஏத்துக்கிறோம் வளர்ந்து இருக்குதுன்னு சொல்லி. கம்பு உடம்புக்கு தெம்பு. கம்பு தெரியுமாமா? கம்பு உடம்புக்கு தெம்பு. சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை. கேழ்வரகு சாப்பிட்டா சுகரை என்னன்னு அந்த வரகு கேட்குமாமா. இருக்குங்களா? சோம்பலை நீக்கும் சோளம், சிறுதானியங்கள். இன்னைக்கு இது பற்றிய விழிப்புணர்வு இருக்கா? ஆக இந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் பொழுது எப்படி வளர்ந்துள்ளதுங்கிறத நாங்க ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே உணவு பற்றிய விழிப்புணர்வு குறைந்துள்ளது என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.